தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் என்றும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 28வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, ஆசி பெற்ற மக்களாயிருக்கின்ற உங்களை இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். பேறு பெற்ற மக்கள் நாம், ஏனெனில் கடவுள் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கின்றார். பேறு பெற்ற மக்கள் நாம், ஏனெனில் ஆண்டவர் நமக்காய் தன் இரத்தத்தை சிந்தி நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி இருக்கின்றார். பேறு பெற்ற மக்கள் நாம், இயேசுடைய அன்பு பிள்ளைகளாய் வாழ ஆசி பெற்றிருக்கின்றோம். இதோ இந்த நாளிலும் கூட பேறு பெற்ற மக்களாய் வாழவே அழைப்பையும் விடுக்கின்றார். விழித்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பேறு பெற்ற நிலைக்கு எத்தனையோ காரணங்களும் எத்தனை நிலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பாடல் 33 படிக்கின்ற பொழுது, ஆண்டவர் தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது என்று சொல்லி இனத்தை முழுவதுமாக பாக்கியம் பெற்றதாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர், கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. பேதுரு சொல்வதை போல, நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள் என்பதை போல நாம் பேறு பெற்ற மக்களாயிருக்கின்றோம். திருப்பாடல் 34:8 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவோர் பேறு பெற்றோர், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்று, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை பற்றி கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 94:2 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரால் கண்டிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படுவோர் வேறு பெற்று என்று சொல்லப்படுகின்றது. தந்தை தன் பிள்ளையை கண்டித்து திருத்துவதை போல ஆண்டவர் தான் அன்பு கொண்டு தன் பிள்ளைகளை திருத்துகின்ற வார்த்தை கிட்ட போல ஆண்டவரால் அன்பு செய்யப்பட்டு கண்டித்து தவறை திருத்த கற்றுக் கொடுக்கின்ற மக்கள் பேர் பெற்று என்று சொல்லப்படுகின்றது. திருப்பால் 112 படிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், அவரை சூழ்ந்து கடவுள் பாதுகாப்பார் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பால் 119 படிக்கின்ற பொழுது, மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடப்போர் வேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர் பாறையின் மீது வீட்டு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று இயேசு சொன்னாரே, இத்தகைய பேறு பெற்ற வாழ்வை வாழ்பவர்களாக இருப்பார்கள். சாலமோன் ஞானம் 14 படிக்கின்ற பொழுது, நாவினாலே தவறு செய்யாதவர், புறம் கூறாதவர், பழித்து பேசாதவர், பிறருடைய பலவீனங்களை பெரிதுபடுத்தாதவர், பிறருடைய பெயருக்கும் புகழுக்கும் இழுக்கை ஏற்படுத்தாதவர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. சாலமோன் ஞானம் 14:2 மனச்சான்று குற்றப்படுத்தாதோர் பேறு பெற்றோர், மனம் தளராத நம்பிக்கை கொண்டிருப்போர் வேறு பெற்று என்று சொல்லப்படுகின்றது. இதைதான் மத்திய நற்செய்தி புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், மழை பொழிவில ஏழையின் உள்ளத்தோர் வேறு பெற்றோர், துயர்வோர் வேறு பெற்றோர், கனிவுடையோர் வேறு பெற்றோர், தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் வேறு பெற்றோர், என் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் வேறு பெற்றோர் என்று சொல்லி பேறு பெற்ற நிலையின் பல்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதோ எத்தனையோ நிலைகள் நமக்கு தந்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய ஆசை பெற்ற மகனாய், அவனுடைய பேறு பெற்ற மகனாய் மகளாய் வாழ்வின் என்கிற உறுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே வரிசையிலே இன்றைய முதல் வாசகத்தையும் திருப்பாலையும் பார்க்கின்ற பொழுது ஒரு 4 வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றாவதாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போர் வேறு பெற்றோர். உதாரணத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார், எனவே அவருக்கு நீதியாக கருதப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அழைத்த போது அவரை பின்தொடர்ந்தார். ஏன், எதற்கு, எங்கு, எப்படி, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. முழுமையாக நம்பினார். அவரை மகனை பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பலியிட தயாராக இருந்தார். வாக்கு கொடுத்தவர் உண்மையாளர் என்பதை நம்பினாலே அவர் அதை செய்தார். இப்படி நம்பிக்கையின் தந்தையாக ஆபிரகாம் மாற்றப்பட்டார். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிற பொழுது நாமும் பேறு பெற்றவர்களே, நாமும் கைவிடப்படுவதில்லை. இரண்டாவதாக, யாருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர். எப்பொழுது கடவுள் நம் குற்றங்களை மன்னிப்பார்?
நம் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, திருப்பாடல் 37 படிக்கின்ற பொழுது, நானும் என் குற்றங்களை ஏற்று அறிக்கையிட்டேன், நீரும் அவற்றை மன்னித்து எனக்கு புது வாழ்வு கொடுத்து என்று சொல்லப்படுகின்றது. நாம் நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, எரேமியா புத்தகம் 17 படிக்கின்ற பொழுது இறைவன் இவ்வாறு சொல்லுகின்றார், நீ மனம் திரும்பி வந்தால் போதும், முந்தைய நிலைக்கு உன்னை உயர்த்துவேன், நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம் பாவங்கள் எப்போது மன்னிக்கப்படும்? நம் குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துகின்ற பொழுது, மன்னிப்பை கேட்கின்ற பொழுது நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் மூன்றாவதாக, யாருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டனவோ அவர்கள் பேறு பெற்றென்று சொல்லப்படுகின்றது. எசாயா புத்தகம் 38:17 இவ்வாறு சொல்கின்றார், உன் பாவங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார். மீகா புத்தகம் 7:19 நம் பாவங்களை எல்லாம் நம் தீச்சல்கள் எல்லாம் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விட்டார் என்று சொல்லும். யாரும் நினையாதவாறு, யாரும் எடுத்து விடாதவாறு அதை மறைத்து விட்டார் சொல்வார். எனவே நம்முடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மறைக்கப்படுகின்ற பொழுது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது நாமும் பேறு பெற்ற மக்களாய் வாழ்கின்றோம். அது எந்த மனிதருடைய தீச்சல்களை ஆண்டவர் மனதில் வைக்கவில்லையோ அவர்களும் பேறு பெற்று சொல்லப்படுகின்ற. எசாயா 43:24-25 இவ்வாறு சொல்லப்படுகிறது, உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீச்சல்களால் என்னை சலிப்புறச் செய்தார். ஆம், நானே ஆண்டவர், என் பொருட்டு அனைத்தையும் துடைத்தளிக்கின்றேன், உன் பாவங்களில் நினைவில் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்றார். எவருடைய பாவங்கள் தீச்செயல்கள் கடவுளால் மனதில் வைக்கப்படவில்லையோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். கடவுள் சொன்னார், அனைத்தையும் நான் மறந்துவிட்டேன், மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். இந்த நிலையில் மாறுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்றைய திருப்பாடல் இறுதி வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆண்டவரில் அவர்கள் அகமகிழ்ந்து இருப்பார்கள், ஆண்டவரில் அவர்கள் அகமகிழ்ந்து இருப்பார்கள், என்றும் மகிழ்ந்து பாடுகின்ற மக்களாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதான் இயேசு சொன்னார், என் மகிழ்ச்சி உங்களிலும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் வந்தேன் என்று சொன்னார். இயேசு நம்மில் வருகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியின் மக்களாக இருப்போம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கிற மக்களாக இருப்போம். ஆகவே அன்பு சொந்தங்களே, கடவுளை மன்னிப்பையும் கடவுளை இரக்கத்தையும் பெற்ற மக்களாய் பேறு பெற்ற நிலையிலே அகமகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருள் வேண்டுவோம், ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த நாள் முழுதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.